அடுத்து நம்ம கூப்பிட போறது திரு ராமமூர்த்தி சபேசன் அவர்களை. அவர் வந்து நான் எப்படி இன்ட்ரோட் கொடுக்கணும்னா, அது த மோஸ்ட் யங்கஸ்ட் ஃபேன் ஆஃப் எம்எஸ்வின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து 5 வயசுல இருந்து வந்து அவரு ஒரு எம்எஸ்வியோட ரசிகர். ஸோ கிட்டத்தட்ட 1950s அவர் வந்து அவரோட பாட்டு கேட்க ஆரம்பிச்சு, அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு வந்து பாவ மன்னிப்பு படத்துல உள்ள படம். அதுல இருந்து அவர் ரொம்ப பயங்கரமா ஈர்த்து, அதுல இருந்து அவர் ஃபுல்லா ஒரு எம்எஸ்வியோட ஒரு தீவிர ரசிகர் தான். ஒரு 5 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவரோட ரசிகர்னா இப்ப எவ்வளவு ஒரு தீவிரமான ரசிகரா இருப்பாருன்னு கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம நேர்களுக்காக அவரோட வியூஸ் இங்க ஷேர் பண்ண வர்றாரு. வெல்கம் திரு ராமமூர்த்தி சபேசன் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எம்எஸ்சி விட்டா எனக்கு உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அவருடைய இசையில தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் சத்தியமான வார்த்தை எனக்கு. இது தூக்கத்தையும் சரி, எப்போ எழுப்பி கேட்டாலும் சரி, எனக்கு அவர் மியூசிக் தான். அவரோட எனக்கு 35 வருஷத்துக்கு மேல பழக்கம் இருக்கு. ஆஸ் ஏ நாட் ஒன்லி ஆஸ் ஏ ஃபேன், பட் ஆஸ் ஏ குட் ஃப்ரெண்ட். என்ன ஃபேனாவே மதிக்கல அவரு. ஃபேனா இருந்தா கூட அவர் நேரில் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ போய் பார்த்துட்டேன் நான். அவர் ஒன்றும் யார் கேட்டு முன்னாடி செக்யூரிட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேராக போனேன் வீட்டுக்கு, பார்த்தேன், வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னாரு. யார் போனாலும் சரி, வயசு சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, வாங்க போங்க. இது வரைக்கும் வா போன்னு கூப்பிட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் ஏதாவது பாட்டு ரெஃபரன்ஸ் பண்ண கூட எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பார். அவர் தான் கம்போஸ் பண்ணி அடுத்த நிமிஷமே அந்த பாட்டை மறந்து போடுவார். அதுதான் சத்தியமான உண்மையை தான். அவர் வந்து பாட்டுக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கறது ஒன்லி ஃபார் தி என்ன சொல்றது, சீனுக்கு. அந்த ஒரு பாட்டு எப்படி உருவாகுறதுனாக்கா அந்த பாட்டை வந்து ஒரு டைரக்டரோ இல்லை யார் சொல்லணுமோ அந்த அதோட எசன்ஸை புரிஞ்சுன்னு தான் அவர் டியூன் கம்போஸே பண்ணுவார் அவர். இப்போ சிவாஜி, இப்போ இந்த நம்ம சப்ஜெக்டே மாறி போயிட்டு, இப்போ எம்ஜிஆரா சிவாஜியாங்கிறது கொஸ்டினே வேற. எம்ஜிஆருக்கு சோக பாடல்கள் ஜாஸ்தி கிடையாது. சிவாஜி கூட தான் உணர்ச்சி மயமான பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காரு. எம்ஜிஆருக்கு டூயட் அப்கோர்ஸ் எல்லாருமே சொல்றதுதான். எம்ஜிஆர் பாட்டுல டூயட்லாம் அமோகமா இருக்கும். சிவாஜி படத்துல டூயட் நன்னா இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் பாட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அவரை கேட்டாருனாக்கா அப்படிலாம் போடுறது கிடையாது. எனக்கு டியூன் பார்த்து நான் போடுவேன், அவ்வளவுதான். எம்ஜிஆருக்கு நான் தனியா போட மாட்டேன், சிவாஜிக்கு நான் தனியா போட மாட்டேன். எனக்கு வர்றது இப்போ அந்த பேப்பர்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுல தான் டியூன் இருக்கு, அதை பார்த்து நான் போடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, நான் நிறைய கம்போசிங் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சங்கதி சொல்லிட்டாருனாக்க அடுத்த சங்கதி அவர் மைண்ட் ஏறங்க போயிட்டே இருக்கும். அது மறந்து போயிடாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் இது சொல்ல இல்லையே, இப்படிதான் சொன்னேன் அப்படிம்பார். ஆக்சுவலா கடைசியில பார்த்தானாக்கா முதல்ல என்ன சொன்னதோ அதுதான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம கேட்கறது இன்னைக்கு வந்து 80% ஆஃப் வாட் ஹி தாட், 100% தான் கேட்கவேன். சில பாட்டுலாம் இந்த பாட்டுலாம் இவர் பாடினாலே நன்னா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு தோணும். இப்போ நம்ம வில் கம் டு முக்தா சீனிவாசன் அவர்களோட படைப்பை பத்தி பார்க்கலாம். நம்ம விகே சொன்ன 17 படத்துக்கு போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் பாட்டே நீங்க சொன்ன தவப்புதல்வன்ல சிவாஜி கணேசனுக்கு அந்த தத்துவத்தோட அந்த பாவத்தோட பாடுறது கிண்கிணி கிண்கிணியாரும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதுல அந்த அளவுக்கு உணர்ச்சியை கொட்டி தீர்த்துருப்பாரு டிஎம்எஸ். அந்த அளவுக்கு பாட வச்சிருப்பாரு எம்எஸ்சி. அதான். ரெண்டாவது கீழ்வானம் சிவகும்ல ஒரு ஓசையின்றி மௌனமாக, அது டிஎம்எஸ் பாட வைக்க முடியாது. அசரீரி பாடுறது அது கீழ்வானம் பரீட்சைக்கு நேரமாச்சுல அது முக்தா படம் தான் நினைக்கிறேன் நான், கரெக்ட் இஃப் ஐ எம் ரைட். அப்புறம் கீழ்வானம் சிவகும்ல கண்கண்ட தெய்வமே இருக்கு, கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் இருக்கு. அதெல்லாம் டிஎம்எஸ் தான். அதெல்லாம் உணர்ச்சியின் பிழம்பே அவர் தான். அது எப்படிதான் பாட வைக்கிறதா தெரியாது. அந்தமான் காதலி, இமயம், அன்பை தேடி, அப்புறம் சிம்லா ஸ்பெஷல், இரு மேதைகள் ஒண்டிதான் ஜாஸ்தி அவ்வளவா ஹிட் ஆகல பாட்டு. ஆனா எல்லாருக்கும் தெரியும். இந்த அளவுக்கு மீதி எல்லா பாட்டும் சிவாஜி கணேசன் போட்ட படத்துல எல்லாமே, ஈவன் வீகுமார் போட்ட நிறைய கொடுக்கலாம் கூட பாட்டு ஹிட் ஆயிருக்கு. இரு மேதைகள்ல பாட்டு நல்லா இருக்கும், ஆனா சூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஆனா எக்ஸலன்ட் சாங்ஸ் அதுல. இப்போ அவர் கம்போசிங் பத்தி நான் வரேன். அவர் கம்போசிங் நிறைய நான் பார்த்துருக்கேன். சினிமா கம்போசிங் மீனாட்சி திருவிளையாடல், சந்திப்பு, அப்புறம் இன்னும் 2-3 புயல் கடந்த பூமி, அது மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி நான் பார்த்தது இந்த டிவோஷனல் கேசட் சாங்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கேன் நான். அதில் என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, எஸ்பெஷலி எல்லா ரசிகரையும் பிடிக்கும். யாரையும் ஏன் வந்திருக்க போக மாட்டேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டார் அவர். யார் இருந்தாலும் இருப்பாரு. 2006 ஆமாம், December 6, 2006 அங்கே ஒரு வெப்சைட் ஆரம்பித்தோம் அவருக்கு, msvtimes.com அப்படின்னு.
அதுல சோ தான் வந்து இனாகரேட் பண்ணி வச்சார் அதை. அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம், எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்கிறது. கடைசியில் அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது கூட நான் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்போ கூட ஒரு பாட்டு போட்டு காமிச்சேன் அவருக்கு. ஆடை காண்பது காவிரி வெள்ளம், அசையை காண்பது வாழ்க்கையை வாழ்வதற்குன்னு ஒரு படத்தில் அந்த சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை அவர் கேட்டார். கேட்டுட்டு இந்த பாட்டு இதுவா அது அப்படின்னார். ஏதோ பாட்டு ரெஃபர் பண்ணி சொன்னார். அப்புறம் சரி என்னடா அது, இவர் நம்ம இந்த பாட்டை பாடுறோம், இவர் வேற எந்த பாட்டை சொல்றாருன்னு அப்புறம் நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் நிறையாவே இருந்தது அந்த பாட்டுக்கு. ஸோ கடைசி டைம்ல கூட நாங்கள் பார்த்தோம் போய் அவர் வீட்டில். அதாவது அவர் ஒரு என்சைக்ளோபீடியா டிக்ஷனரி தான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மெல்லிசைனா அவர் தான், அதுக்கு இலக்கணம் வகுத்ததே அவர் தான். அது யார் சொன்னாலும் சத்தியமான உண்மை. அது ரீ ரெக்கார்டிங்க மெயினாக அவர் கொடுப்பார். ஆனால் நிறைய பேர் தெரியாது, ரீ ரெக்கார்டிங் தான் வேற யாரோ தான் பண்ணுறாங்க, தான் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. வேற சீன் அப்படின்னாக்க ரீ ரெக்கார்டிங்னாக்க அவர் விட்டா அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவரே அந்த காலத்தையும் அவரே சொல்லுவார், நாங்களாம் இந்த பாட்டை பார்க்கும்போது இந்த சீன் பார்க்கணும், இந்த மியூசிக் வந்தால் இந்த சீன் வரும் அப்படிங்கிறதான் ஞாபகம் வச்சுப்பேன், இந்த சீனுக்கு தான் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அவரோட நான் 35 வருஷமா ஃப்ரெண்டா இருந்தா கூட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காரு. எங்க வீட்டு என்னோட மேரேஜ் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்திருக்காரு, எங்க அப்பாவோட 80th பர்த்டேக்கு வந்திருக்காரு, என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த பாகுபாடுங்கிறதே கிடையாது. அவர் எம்எஸ்விக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பிவிஎஸ் சீனிவாசா சாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் சொன்னது நிறைய வச்சிருக்கேன். எம்எஸ்விக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். மதுர சங்கீத வித்வான் அப்படின்ற, மெகா சங்கீத வித்வான், மதுர சங்கீத வித்வான் தான் கரெக்ட் அப்படின்பார் அவரு. அவரு நான் வாரம் வாரம் போய் பார்ப்பேன். அவரே என்னை கூப்பிட்டார், பேசி விட்லாம் சார். அவரை பற்றி பக்கத்தை பத்தி யாருன்னு கவலையப்பட மாட்டார். அவர் உண்டு தான் உண்டு, ஏதாவது பேனை வச்சு எழுதிட்டே இருப்பார். கேட்டோடனே முதல் கேள்வி எம்எஸ்சி எப்படி இருக்கார் என்னதான் கேட்பார் அவரு. அந்த மாதிரி. ஸோ அது ஒன்று இல்லை. எம்எஸ் விஸ்வநாதன் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க அவருக்கு. இந்த அனந்த் வரத்துக்கு முன்னாடி வீரராகவன் ஒருத்தர் வந்தார். அவர் பாலமுரளி கிருஷ்ணாவோட சிஷ்யன். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரும் 1 year இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிட்டாரு. அனந்து took the hand. ஸோ வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க. பாட்டை பத்தி அனலைஸ் பண்ணா நிறைய இல்ல நீங்க வந்து பல யுகம் ஆகும் பேசுறது. ஒரு தடவை ஒரு பாட்டை இன்னைக்கு பேசினானாக்கா அதே பாட்டை நாளைக்கு வேற மாதிரி பேசலாம். இது ஒரு வருஷம்லாம் போறவே போறாது. இந்த பாட்டு இப்படி போட்டிருக்கலாமேனாக்கா வரவே வராது. ஆக்சுவலா அவர் இதான ஒரு பாட்டு இருந்தா கூட அந்த பாட்டுக்கு பல மெட்டுகள் இருக்கும். அந்த தட் இஸ் நாட் த ஃபைனல் மெட்டுன்னு சொல்ல, நம்ம கேட்கிற மெட்டு தான் ஃபைனல் மெட்டா இருந்தா கூட அந்த பாட்டுக்கு வேற மாதிரி தான் மெட்டு போட்டிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோக பாட்டும் சரி சந்தோஷ பாட்டும் சரி இந்த உலகத்துல வேற யாருமே போட்டது கிடையாது. மாதிரி ஒரே பாட்டை 2 இதுல கொடுத்தது அவர் தான், வேற யாருமே கிடையாது. அதுவும் இஸ் தி ஒன்லி மியூசிக் டைரக்டர் ஹூ சாங்ஸ் ஃபார் அனதர் மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் அவர் தான் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர் மேக்சிமம் சாங்ஸ் பாடினா அவர் தான் உலகத்திலேயே. அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்காது ஒரு பெரிய வருத்தம் தான் அது. ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி இருந்தது எங்களுக்கு புரியவே இல்லை. நாங்களும் சொல்லிட்டோம் சார், அவர் அதை பத்தி நான் கவலையே படலை. என்ன சார் உங்களுக்கு அதை பத்தி நான் கவலையே படலப்பா, உங்களோட இது இருந்தா போறோம் எங்களுக்கு அப்படின்ட்டார். நாங்களும் கடைசி சொல்லிட்டேன், நீங்க கொடுத்தா கூட வாங்கக்கூடாது இனிமே. அது வாங்க உங்க கையில அந்த இருந்தாதான் அதுக்கு தான் மதிப்பே ஒழிய உங்களுக்கு பெரிய இதுப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். நாங்களும் வேற ஒண்ணும் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. அவரோட இசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு இப்போ நான் வந்து நான் வந்து எனக்கு வார்த்தையே இல்லை. இப்போ உங்களை எப்படி நான் அப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு 35 வருட நட்பு, அது மட்டும் மீறி நீங்க வந்து அவர் கூடயே சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்டயே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியா ஒரு ப்ரோக்ராமாவே நடத்தலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த ரீ ரெக்கார்டிங். அவர் வந்து ரீ ரெக்கார்டிங் லெஜெண்ட். ஒரு ட்ரூ ஹார்ட் கோர் ஃபேன் மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு ட்ரூ ஹார்ட் கோர் ஃபேன் ஃபாலோவராவே நீங்க வந்து அதை சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஐயா. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க அவரை பத்தி, அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக்கை தாண்டி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு, அவர் வந்து ரொம்ப அழகான பாடல். ஏன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல வந்து அவர் பாட்டு பாடியிருப்பாரு, விடை கொடு எந்த தாயே. எனக்கு தெரிஞ்ச அவர் பாடின பாட்டு தான்.
அந்த பாட்டு வந்து நம்ம இப்ப நாங்களாம் அப்ராட்ல இருக்கோம், அந்த பாட்டு நாங்க கேட்கும் போது நம்மளே அறியாம நம்மளோட கண்ணுல வந்து கண்ணீர் வந்துரும். ஒரு ஒரு அருமையான பாட்டு. நிஜமா அது அவருக்கு வந்து நேஷனல் அவார்டை தாண்டி அவருக்கு வந்து ஏதாவது ஒரு அவார்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவர் இஸ் a legend to be, yeah, he's a legend, no doubt about that.